எங்கள் தொண்டர்களுடைய மண்டையை உடைக்கிறாங்க, கைது பண்ணி பொய் வழக்கில் போடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஒட்டுமொத்த ட்ராமாவுமே எங்களை அடிக்கிறதுக்காக மட்டுமே நடந்திருக்கு, எங்களை தாக்குவதற்காக. ஏன்னா எல்லாமே அன்யூஷுவல். இல்லை இப்போ அன்யூஷுவலாக இது எப்படி அன்யூஷுவல் தான் இது. ஏன்னா எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க, கம்பம் மட்டும்தான் இருக்குது, இன்னும் கொடியே ஏற்றலை. அதுக்குள்ளே 80 பேர் அவ்வளோ ஆக்ரோஷமாக அங்கே கூட வேண்டிய முகாந்திரமே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்தது பார்த்தீங்களா, அதில் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் கூடி பிரச்சனை செய்தார்கள்ங்கிற வார்த்தையே வரல. டோட்டலாக அப்படியே தோசையை திருப்பி போட்டு நாங்கள் பர்மிஷன் கொடுக்காத இடத்துல கூட்டமாக கூடி நின்ற வழக்கு. இதெல்லாம் ஒரு வழக்காங்க. தமிழ்நாடு அரசியல் கட்சிகளை எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தாங்க அது. ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்போம், கொடுக்க மாட்டாங்க, தடையை மீறி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஏதோ ஒன்று பண்ணுவோம், அப்புறமா கைது உண்மை மண்டபத்தில் வச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிக்காரங்களாக இருந்தால் பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, பிஜேபி காரனா தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க. இதெல்லாம் வழக்கம் தானே. இதெல்லாம் ஒரு கேஸ். கொடுக்கலங்கிறது பிரச்சனை. ஆமாம், ஏன் வாங்கி கொடுக்குறது அவங்க கடமை இல்லையா? என்னுடைய அடிப்படை உரிமை இல்லையா அது? அதில் என்ன பிரச்சனை தான் அது? மத்திய பாஜக தலைமையில் ஒரு 4 பேர் உள்ளே வந்து ஆய்வு நடத்தி பண்ணுற அளவுக்கு இது பெரிய இஷ்யூவா? அதாங்க, உங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா பாதிக்கப்படுறது நாங்கள். 200 பேர் என் சொந்தக்காரன், என் கட்சிக்காரன், என் நண்பன் தான் ஜெயிலில் போயிட்டு வந்து கஷ்டப்பட்டான். 200 பேர் என் நண்பர், என் சொந்தக்காரன் தான் வாழ்க்கையை இழந்திருக்கான். என்னுடைய சித்தாந்தத்துக்காரன் தான் கஷ்டப்படுறான். உங்களுக்கு என்ன வெளில இருந்து பார்க்குறோம், உங்களுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கும். எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய குழு வர அளவுக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்குறீங்க. கவர்னர் மாளிகை ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா, அங்கேயே வந்து கொண்டு போகிறான். இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பம்ப் வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இப்போ பெட்ரோல் பம்ப் போறதே வழக்கமா இருக்காரு. 2015 பெட்ரோல் பம்ப் போடுறத வழக்கமா வச்சிருக்கணும். தூக்கி உள்ள போறது தாங்க குண்டர சட்டம். நீங்க என்ன பண்றீங்க, ட்விட்டு போட்டவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு இதான் குண்டர சட்டங்கிறீங்க. வெக்கமா இல்லை? திமுககாரங்க எல்லாம், திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து திமுகவுடைய மந்திரியிலேருந்து எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, அங்கே பெட்ரோல் கொஞ்சம் சதறி கிடந்ததுங்க அப்படிங்கிறேன். அதான் அந்த குற்றத்துடைய தன்மையை குறைச்சி பேசுகிறேன். திமுக மந்திரிகள் என்ன சொல்கிறாங்க, கவர்னர் ஆஃபீஸ் உள்ளே அங்கே போட்டாங்க, வாசலில் தாங்க போட்டாங்க. அப்போ என்னென்னா கருக்கா வினோத்துக்கு தான் இவங்க அட்வொகேட் மாதிரி பேசுகிறாங்க. திமுக ரவுடிசம் பண்ணது நீங்கள் டேரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கு. டேரெக்டாக தாங்க சொல்கிறேன். உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல, தனியாக போய் ஃபீல் பண்ணுங்க. என்ன சொல்லக்கூடாதுலாம் சொல்லாதீங்க. காரண காரியத்தோடு எடுத்து நான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், சொல்கிற மாதிரி இருக்குது. டேரெக்டாக சொல்கிறேன், அப்புறம் என்ன உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஃபேக்ட் சொன்னேன், எவ்வளோ ரீசனிங் சொன்னேன். திமுகவுடைய வாதங்கள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்கள், பொத்தாம் பொதுவான்னு. நான் பொத்தாம் பொதுவாக சொன்னேன், பார்க்குற மக்களுக்கு தெரியும் நான் என்ன எவ்வளோ ஆர்கியூமெண்ட் வச்சேன்னு தெரியும். அப்படியே பொத்தாம் பொதுவாக நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தை வருது? நான் சொல்கிற ஃபேக்ட்டுக்குள்ளே வாங்க. நான் சொன்ன ஃபேக்ட்டு, நான் சொன்ன ரீசனிங்கு, நான் சொன்ன ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே வாங்க. சார் நீங்கள் வச்ச ஆர்கியூமெண்ட் தப்பு சார்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இவ்வளோ லென்த்தாக நான் மூச்சு முட்டை நான் பேசுவேன்னா நீங்கள் பொத்தாம் பொதுவாக அப்படின்ட்டு போயிடுவீங்களா? இது என்ன பழக்கம்? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. சமீபத்தில் பாஜகவினுடைய கொடி நூன்ற பிரச்சனையில் இதில் வந்து 7 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக உங்களுடைய மாநில நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ ஏற்கனவே 2 வழக்குகளில் பெயில் கொடுத்ததுக்கு பிறகும் வந்து ஒரு வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இன்னொரு பக்கம் அவர் மேலே வந்து குண்டாஸ் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகுது. இதை எப்படி பார்க்குறீங்க திமுகனுடைய அழுத்தத்தை? திமுக வந்துங்க ரொம்ப அல்பத்தனமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இது வந்து ஒரு முறையான ஒரு போக்கு கிடையாது. ஒரு ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள், அந்த ஆட்சியின் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். இங்கே என்னன்னா, ரொம்ப மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலை உள்ள, மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற ஒரு மோசமான நயவஞ்சக ஆட்சி, பேய் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இது எப்படி இவங்க மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருபுறம் ஒரு சில ஊடகங்களை வைத்துக்கொண்டு சிறப்பான ஆட்சின்னு சொல்ல வைக்கிறது, ஒரு சில யூடியூப் சேனல்ஸை வச்சுக்கிட்டு 606ன்னு சொல்ல வைக்கிறது, எதிரில் உண்மை பேசுபவர்களது குரல் வலையை நசுக்குவது. கருத்து சுதந்திரம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் அறவே இல்லை, மொத்தமாக இல்லை. வெள்ளக்காரன் பீரியடில் கூட கொஞ்சம்
கருத்து சுதந்திரம் இருந்தது. இந்த திமுக கொள்ளக்காரங்க பீரியடில் கருத்து சுதந்திரம் என்பதே இல்லாமல் போய்விட்டு. இல்லை, கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல பல அவதூறுகள் பேசும்போது எதிர்குரலையும் எழுப்ப வேண்டிய தேவை ஒன்றும் கிடையாது, ஒரு அவதூறும் கிடையாது. நீங்க வந்து பிஜேபிக்காரங்க மேல மட்டுமா போட்டிருக்காங்க, நாம் தமிழில் போட்டிருங்க. ஏன் ஒரு தடவை அதிமுக காரர் ஒருத்தர் பொங்கல் தொகுப்புல பள்ளி கிடக்குது, இதை சொல்லக்கூடாதா? இது நான் அவதூறா? சொல்லுங்க, இது அவதூறா? பொங்கல் தொகுப்பு மாநில அரசாங்கம் கொடுக்குது, அதில் பள்ளி கிடக்குதுன்னு சொல்லி அவர் சமூக வலைதளத்தில் போடுறாரு. அதுக்கு வந்து அவர் மேலே பொய் வழக்கு போட்டு அவரை வந்து கைது பண்ணி அவங்க மகன் தீக்குளித்தார். திமுக வந்த புதுசில் நடந்தது. தமிழகம் முழுவதும் சின்ன சின்ன ட்விட்டு போட்டதுக்கு சும்மா ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கைது. சும்மா 20s இருக்கிற பசங்கள்லாம் போய் மிட் நைட்டில் 2 மணிக்கு கைது பண்ணுறது. ஒரு ட்விட்டு 2 ட்விட்டு 3 ட்விட்டு போட்டாங்கன்னா அதுக்கு குண்டாஸ் அடிக்கிறது. இதைத்தான் தமிழக அரசும் காவல்துறையும் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அமர் பிரசாத் மீது போட்டிருக்கிற இந்த வழக்குகள் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. நீங்க பாருங்க, இந்த பேஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வீட்டில் இந்த கொடியேற்றினப்ப நடந்த இன்சிடென்ட். அதுவும் கூட காவல்துறை தான் வந்து தடியடி நடத்தி வன்முறை நிகழ்த்தி வன்முறை வெறியாட்டத்தை ஏவி விட்டு எங்களது கட்சி தொண்டர் ஒருத்தருடைய மண்டையை உடைச்சதே ஒழிய எங்கள் தரப்புல இருந்து யாரையும் நாங்கள் தாக்கலை, எதையும் உடைக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதப்படுத்தலை. அந்த ஜேசிபி இந்திரங்கள்லாம் உடைக்கவே இல்லையா? ஜேசிபியை உடைச்சா நீங்கள் தான் காட்டுங்களேன். இந்த ஜேசிபி உடச்சி சுக்கா மூலையில் கிடந்து நீங்கள் பார்த்தீங்களா? கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு, கண்ணாடி காவல்துறை கூட இவ்வளோ பெரிய இருக்கிறீங்க. என்ன பண்ணி எங்களை உடச்சி மண்டே உடைக்கிறதா? இல்லை, அங்கே கொடிக்கம்பம் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அதை தமிழகத்தில் எந்த இடத்துல கட்சி கொடிகள் அனுமதி வாங்கி வைக்கப்படுகிறது? 10 கோடி கம்பம், கிட்டத்தட்ட 90% மேல அனுமதி இல்லாம தான் பல இடங்களில் பறந்துருக்கு. ஆனா அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்க பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கிறப்போ பிரச்சனையை கிரியேட் பண்ணீங்க. இங்கேயும் பிரச்சனை இல்லை. அங்க தலைவர் வீட்டுக்கு போற ஜங்ஷன்ல மெயின் ரோட ஒட்டி திமுக கொடி 100 அடி கொடி கம்பத்தில் பறக்குது. 90 அடி இருக்கும். அது திமுக கொடி 2 நிமிஷத்தில் 2-3 கட்சி கொடிகள் அங்கே பறக்குது. அங்கே போய் ஏற்றுறதுக்கு எங்களுடைய கட்சியிலேருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே போலீஸ் கூப்பிட்டு இங்கெல்லாம் ஏற்றாதீங்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, உங்கள் தலைவர் வீட்டு வாசல்லே வேணா ஏற்றிக்கோங்கன்னு போலீஸ் தான் ஓரலாக சொல்லுது. இப்போ கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லும். நான் விசாரிச்சிட்டேன், போலீஸ் தான் ஓரலாக சொல்லுது, நீங்கள் போய் உங்கள் தலைவர் வீட்டு வாசல்லே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதே போலீஸு அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் சிலரை தூண்டி விட்டு அவங்க மிட் நைட்டில் ஒரு 70-80 பேர் வந்து கலாட்டா பண்ணுறாங்க. இன்னும் கொடியேற்றலை, நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு கம்பம் நட்டுருக்குறாங்க. யூஸ்வலாக ஒருவேளை அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலனா கூட யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறையிட்ட போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க, இல்லைனா உள்ளாட்சி நிர்வாகத்திட்ட போய்ட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. சார் இந்த மாதிரி கொடி வச்சுருக்காங்க சார், எங்களுக்கு பிடிக்கல, ரிமூவ் பண்ணுங்க. அவங்க என்கொயரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் உலக வழக்கம். அவங்க நைட் டைமில் அவ்வளோ பேர் கூடுறாங்க, சாலையை மறிக்கிறாங்க. ஆனால் காவல்துறை அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. கூட்டம் கூடவே என்ன பண்ணுதுன்னா பிஜேபி தொண்டர்கள் எதிரில் கூடுறாங்க. எதிரில் கூட்டி நாங்கள் கொடியை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை வருது. காவல்துறை நியாயமாக பார்த்தா என்ன பண்ணிருன்னா அங்கே இருக்கிற பாஜக தொண்டர்களை பஸ் வர வச்சு கைது பண்ணிட்டு போயிருக்கணும். தடியடி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே உள்ளே பூந்து அமல்ராஜ் வந்து உள்ளே பூந்து கமிஷனரு அவர் இறங்கி ஓடுறாரு. வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்தி அங்கே தேவையற்ற ஒரு தடியடியை ஏற்படுத்தி எங்கள் தொண்டர்களுடைய மண்டையை உடைக்கிறாங்க, கைது பண்ணி பொய் வழக்கில் போடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த ஒட்டுமொத்த ட்ராமாவுமே எங்களை அடிக்கிறதுக்காக மட்டுமே நடந்திருக்கு, எங்களை தாக்குவதற்காக. ஏன்னா எல்லாமே அன்யூஷுவல். ஒரு கொடிக்கம்பமாக வருதா என்ன சொல்லுவாங்க, எங்கள் தலைவருக்கே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி மேலே இது இருக்குது சார்னா அவரே ரிமூவ் பண்ணிருப்பார். இது வந்து தேவையில்லாமல் எங்களுடைய தொண்டர்களது உணர்வுகளை தூண்டி அங்கே வந்து பிரச்சனை பண்ணி நீங்கள் பாருங்கள். இதில் காவல்துறையினுடைய நடவடிக்கையில் மர்மம் இருக்குன்னு நான் சொல்கிறது காரணம், அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அங்கே குவிஞ்சாங்கல்ல, அவங்களே காவல்துறையால் தான் தூண்டப்பட்டாங்கன்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இல்லை, இப்போ அன்யூஷுவலாக இது எப்படி அன்யூஷுவல் தான் இது. ஏன்னா எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க, கம்பம் மட்டும்தான் இருக்குது, இன்னும் கொடியே ஏற்றலை. அதுக்குள்ளே 80 பேர் அவ்வளோ ஆக்ரோஷமாக அங்கே கூட வேண்டிய முகாந்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து யூஸ்வலாக ஒரு கொடிக்கம்பம் இருக்குன்னா முதல்ல காவல்துறையிட்ட போய் தான் யாராக இருந்தாலும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சார் இந்த இடத்துல ஒரு கொடிக்கம்பம் பண்ணுறாங்க தடுங்கன்னு. யாரும் அந்த இடத்துல கூடி சாலையில் உட்கார மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போவாங்க, நடவடிக்கை எடுக்கலாம், சாலையில் உட்காருவாங்க. மிட் நைட்டில் அந்த நேரத்தில் அவ்வளோ பேர் அங்கே கூட வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை, இது ப்ராக்டிக்கலாக சாத்தியமும் இல்லை. ஏதோ ஒரு வெளிப்புற தூண்டுதல் இருந்திருக்கிறது அவங்களுக்கு.
அதே மாதிரி காவல்துறை வந்த உடனே சரியாக அவங்களாம் கிளம்பிட்டாங்க. காவல்துறை சாலையை மறித்து அவங்கள ஒருத்தர் கூட கைது பண்ணலை. இன்னொன்று, இது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்தது பார்த்தீங்களா, அதில் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் கூடி பிரச்சனை செய்தார்கள்ங்கிற வார்த்தையே வரல. டோட்டலாக அப்படியே தோசையை திருப்பி போட்டு மேலே எலக்ட்ரிக் கம்பம் போகுது, அங்கே கரண்ட் ஒயர் போகுது அப்படின்னு சொல்லி வேற ஒரு காரணத்தை. அது காரணம் இல்லையா? அப்போ காவல்துறையே இதை சொல்லலன்னு கேட்குறேன். ஊடகங்கள் எல்லாருமே கவர் பண்ணீங்க. அங்கே மேலே வந்து அந்த மின்கம்பம் போகுது, மின்கம்ப ஒயர் போகுது அப்படிங்கிறது சொன்னது. ஒயர் போகுது சார், 5 அடி 6 அடிக்கு அந்த பக்கம் போகுது சார். நீங்க இப்போ உடுற கதை ஆபத்து ஏற்பட்ட கூடாதுங்க. அதே மின்கம்பத்துக்கு முன்னாடி திமுக கொடி 90 அடியில் இருக்கு, அதில் ஆபத்து வராதா? கரண்ட் பிஜேபி காரன் கம்பத்துல மட்டும்தான் பாஸ் ஆகும். கம்பம் வந்து காவி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற கம்பத்துல மட்டும் தான் பாஸ் ஆகும். செவப்பு கலரு இப்ப கருப்பு கலர்ல பாஸ் ஆகும். உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதே கோரிக்கை வைக்கலாமே, அந்த கொடியை ரிமூவ் பண்ணுங்க, அதனால ஆபத்து இருக்கு. அறிவாளி தூக்குல இருக்கிற கொடியே வந்து அரசு நிலத்துல இருக்குன்னு இப்ப எங்க தலைவர் சொல்றாரு. புரியுதுங்களா? அதே நாங்க தூக்குறது தான் கோரிக்கை வைக்கிறோம். திமுக எங்க செய்ய போகுது? நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த ரோட்ல நான் டிராவல் பண்றேன். ஏன்னா கடலூர் நான் ஒர்க் பண்ற பாராளுமன்ற தொகுதிக்கு போகணும். என்னுடைய சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை, நேட்டிவ். மோஸ்ட்லி அந்த ரோட்டில் தான் நான் இருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு 100 அடி கொடிக்கம்பம், எத்தனை கொடிக்கம்பம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எதுவுமே அனுமதி வாங்கலை, இஷ்டத்துக்கு தான் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் மேலே கரண்ட் ஒயர் பாஸ் ஆகலையா? இதே சொல்கிறேன், எங்கள் தலைவர் வீட்டுக்கு முன்னாடி ஜங்ஷனில் வச்சுருக்காங்க, அங்கே கரண்ட் ஒயர் பாஸ் ஆகலையா? இதெல்லாம் கரெக்டுங்க. நான் சொல்கிறது, அங்கே ஒரு தகராறு நடந்ததை காவல்துறை ஏன் தன்னுடைய செய்திக்குறிப்பில் வெளியிடவில்லை? இந்த மாதிரி இந்த ஜனங்க இவ்வளோ பேர் கூடினாங்க, இவங்க வந்து இந்த இடத்துல கொடிக்கம்பம் வைத்திருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் பண்ணாங்க அப்படின்னு ஏன் சொல்லலை? மீடியாக்கள்ல தான் வெளியில வந்துருச்சு, மக்களுக்கே தெரியுது. இது ஈஸ்வலா வந்து அங்க எதிர்ப்பு கிளம்பி இருக்கு, அந்த கொடி கம்பத்தை வைக்க கூடாதுன்னு அங்க உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ஊடகங்களே வெளியில சொல்லிட்டாங்களே. அப்ப இதை தாண்டி உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து அதை விளக்கம் கொடுக்கணுமா? ஆமா கொடுக்கணும். என்ன பிரதர் நீங்க பேசுறீங்க? அதுக்கு எதுக்கு அப்புறம் போலீஸ் விளக்கம் கொடுக்கணும்? அவங்க போலீஸ் வந்து எல்லாம் தான் ப்ரெஸ்ல வந்துருச்சு, எல்லாம் தான் பத்திரிகையில வந்துருச்சு, நாங்க ஏன் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. விளக்கம்ன்றது அவங்க தரப்புல என்ன நடந்ததுன்னு சொல்றது தாங்க விளக்கம். ப்ரெஸ்ல வந்துச்சுன்னா அதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்களா? ப்ரெஸ்ல வந்தும் சொல்லாம இருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த தடியடின்ற அந்த ஒரு விஷயத்தை நடத்துவதற்காக எவ்வளவு பெரிய ஒரு டிராமா அங்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, பின்னப்பட்டிருக்கு. இது காவல்துறை செய்த சதி. காவல்துறை வந்ததுல இருந்து சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து 170 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த 2.5 வருஷ இந்த அதிமுகவினுடைய விடிய ஆட்சியில். பாஜக காரங்க மட்டும். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எதிரில் இன்னைக்கு உங்களுடைய அலங்கோல ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒற்றை கட்சி பாஜக. அவங்க தான் களத்தில் நின்று போராடுறாங்க. அவங்க மேலேயும் மாநில பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து கிளை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டுகிட்டே இருப்பீங்கன்னா, அப்போ நீங்கள் பண்ணுற அவலங்களை, நீங்கள் பண்ணுற பேய் ஆட்சியை, நீங்கள் பண்ணுற காட்டாட்சியை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை யார் பேசுவா? இது நியாயமாக ஊடகங்கள் நீங்கள் கேள்வி கேட்கணும். எதிர்கட்சிகளுடைய கருத்து சுதந்திரத்தை ஏங்க நசுக்கிறீங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இது ஒரு பொழப்பா? ஒரு ஆட்சி நடத்தினா ஒழுங்காக நடத்தணும். அதை விட்டு பண்ணுறதெல்லாம் அராஜகம் நீங்கள் பண்ணிட்டு எதிரில் கேட்குறவனுடைய குரல் வலையை நசுக்கினா என்ன அர்த்தம்னு ஊடகங்கள் கேட்கணும். கேட்க மாட்டேறேன். ஊடகங்கள் பேசிட்டு தானே இருக்கும், தவறுகள் எந்த பக்கம் நடந்தாலும் அதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். கிளூர் நான் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் நீங்க ஒன்றும் பேசல. நான் சொல்லட்டுமா, ட்விட்டர்ல ட்விட்டு போடணும் குண்டாஸ் போடுறாங்க இந்த அரசாங்கத்துல. ட்விட்டர்ல ட்விட்டு போடணும் குண்டாஸ் போடுறாங்க. பாருங்க எவ்வளவு கொசு பாருங்க. மெட்ராஸ்ல கொசு இல்லாத இடத்த பார்க்க முடியுதா உங்களால? சென்னை பூரா பல நோண்டி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் கொசு உற்பத்தி மையங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு அதிமுக ஆட்சியில கொசுவே இல்லையா? அதிமுக ஆட்சியில இவ்வளவு கொசு இல்ல. ஆமா இவ்வளவு கொசு இல்ல. நீ மக்களை போய் உற்பத்தி ஆகிறதுக்குலாம் நீங்க திமுக காரணம் சொல்றீங்கன்னா சப்ப. சரிங்க, நீங்க கொசுவுக்கு நீங்க பேச மாட்டீங்க, டெங்கு பரவுது பேச மாட்டீங்க. சென்னை பூரா டிராபிக்ல மக்கள் நசுங்கி போய் நிக்கிறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. மெட்ராஸ்ல இல்ல நீங்க ஒண்ணு அப்படியே மெட்ரோ தூக்கிட்டு வராதீங்க. மெட்ரோ மட்டும் கிடையாது, மெட்ரோ நடக்குது. மழைநீர் வடிகால் ஏங்க முடியல? வடிகால் இன்னும் நடந்துட்டு இருக்கு சார். இடையில மழை வருது, இதெல்லாம் பேசக்கூடாது. இங்க மழையே பெய்யல இன்னும். இடையில சிறு சிறு மழைகள் பெஞ்சிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சா? என்ன சிறு சிறு மழை பெஞ்சது? வேலை திமுக மவுத் பீஸ் மாதிரி ஏன் பேசுறீங்க?
வேலை சுத்தமா நடக்கவே இல்லைன்னா சொல்லலாம். வேலை நடக்கலைங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும். இப்போ 1.5 வருஷமா என்னாச்சு? போன ஆரம்பிச்சதே ஷார்ட் டைம் தானே சார், இப்பதானே சார் ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்படி போய் பேசுறீங்க? ஒரு ஒவ்வொரு இடத்துல திமுக காரங்க கூட இது மாதிரி போய் பேச மாட்டாங்க. நான் அறிக்கை காட்டவா, ஸ்டாலினோட அறிக்கை காட்டவா, இன்னும் 3 மாசத்துல முடிஞ்சிடும்னு அவர் வந்து போன 1.5 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நான் காட்டவா? எப்போ ஆரம்பிச்ச வேலை? என்ன நடந்துகிட்டு இருக்குது? நீங்க வீடியோ பாத்தீங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 4 அடி தண்ணி தேங்கி இருக்குது. அதுல சிமெண்ட் கலவையை போய் கொட்டிட்டு இருக்காங்க. அங்கே போய் காங்கிரீட் நிற்குமா? திமுக ஆச்சுன்னா அது அங்கே போய் எப்படி தண்ணிக்குள்ளே போட்டாலும் காங்கிரீட் நின்றுமா? இல்லை அதையும் கூட சொல்லுவீங்களா? ஆமாங்க திமுக ஆச்சுன்னா 4 அடி நடந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து வெளியில சொல்ல வேண்டியது நம்ம கடமை இருக்குது. அது அப்படியே தவறு நடந்துச்சுன்னா நீங்க அதுக்காக நீங்க அரசியலுக்காக நீங்க சொல்லலாம், நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, நீங்க பேசலாம், நாங்க நடக்கிறதான் சொல்ல முடியும். நடக்கிறது வந்து அதை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. நீங்க மிகையெல்லாம் படுத்த வேணாம். கில்லூரு நடக்கிறது நடக்கிற மாதிரி சொல்லுங்க. 4 அடி தண்ணியில காங்கிரீட் கொட்டுறாங்கன்னா கொட்டுறான்னு சொல்லுங்க. அது ஒரு சில இடங்கள்ல தவறு நடக்கணும். அது தவற நான் சொல்றேன் சார், அதையும் சொல்லி தானே சார் என்ன ஒரு லைனாவது கம்ப்ளீட் பண்ண விடுங்க. திமுக காரர் எதிரில் உட்காந்தா கூட இவ்வளவு டிஃபெண்ட் பண்ண மாட்டார். என்ன ஒரு லைனாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. 4 அடி தண்ணி உள்ள ஒருத்தன் காங்கிரீட்டை கொட்டுறான்ற அது நீங்க சொல்லல, அந்த தவற நான் சொல்றேன். நீங்க சொல்லாம விட்டதே முதல்ல தப்பு. நீங்க சொல்லும் போது என்ன பண்றீங்க, அது ஒரு தவறா? அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பவுடர் பஃப்ல அடிப்பாங்களே, இல்ல அது ஒரு தவறா நான் சொல்லவே இல்லை. அது தவறு நடந்துச்சு, விஷயத்தை வெளியில பேசுறத ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க நான் வந்து அதை சொல்லவே இல்லை, அது ஒரு தவறான்னு கேட்கவே இல்லை. நீங்க பாக்குற மக்களுக்கு தெரியுங்க, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பஃப்ல பவுடர் கொட்டி அடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி திமுக செய்யற தவறுகளை ஊடகங்கள் ஹேண்டில் பண்றீங்க. புரியுதுங்களா? எப்ப பாரு காவல்துறை என்ன பண்ணுது? திமுக பிஜேபிக்காரங்க ஏதாவது சின்ன பையன் ஏதாவது ட்விட்டில் போடுவானா, அவனை போய் மிட் நைட்டில் 2 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுவோமா? இதுவாங்க ஒரு காவல்துறையோட வேலை. எங்கேயாவது பிஜேபிக்காரங்க ஒரு கொடி கம்பனட்டா அங்கே போய் பிரச்சனை பண்ணி வம்பிழுத்து லத்தி சார்ஜ் பண்ணுவோமா? இதுவாங்க காவல்துறையோட வேலை. காவல்துறை ஆளுகிற அரசின் ஏவல் துறையாக இருக்கிறதுன்றது பொதுவாக எல்லா பொலிட்டிக்கல் மீட்டிங்லையும் பேசுவாங்க மோஸ்ட்லி எதிர்கட்சிகள். ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு மோசமாக டைரக்டா திமுக என்ன சொல்லுதோ, திமுக காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா 1 ஹவர்ல எஃப்ஐஆர் போட்டு 2வது மணி நேரம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைகளை இங்கே யாருமே காது கொடுத்து கேட்கறது கிடையாது. லாக்அப் டெத்து எத்தனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதே சென்னையில் ஒரு தலித் இளைஞர் சிசிடிவி கேமராவோட வந்துதா கோயம்பேடு பக்கத்தில் ஒரு லாக்அப் டெத்து. அப்போ அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணாங்க, இப்போ ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? உள்ள வச்சு அடிச்சு கொண்டதுக்கா? இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து அவ்வளவு அதிமுக ஆட்சியிலும் இதே போன்று லாக்அப் டெத் நடந்திருக்கு. லாக்அப் டெத் பெண்களுக்கு எதிரான எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. கவுண்டிங் அதிகமா இருக்குங்கிறீங்க. 10 மணிக்கு மேல பொண்ணுங்க போறதே கம்மியா இருக்கு. அவ்வளவு பயம் இருக்கு நாட்டுல. இப்ப என்ன பிரச்சனைனா, திமுக ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னா ஏடிஎம்கே ஆட்சியில நடக்கலையாங்கிறது எப்படி பதிலா இருக்க முடியும்? இப்ப லாக்அப் டெத் நடக்கலையா? அது எப்படி பதிலா இருக்கு? போது நடந்துச்சு. அப்ப ஏன் நீங்க கேள்வி கேட்கலங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்ப மூடிட்டு இருந்தீங்களான்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்களே ஓவரா ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்க. ஒரே ஒரு லாக்அப் டெத்துக்கு கூடி நெஞ்சிலையும் வாயிலையும் வயிற்றுல அடிச்சுன்னு அழுதிங்க. அதனால நாங்க பேசல. நாங்க கூட லாக்அப் டெத்தை நாங்க சப்போர்ட் பண்ணோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா, என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? எனக்கு தெரியாதா? நான் தமிழ்நாட்டுல தான் இருந்தேன், மலேசியால இருந்தேன். நீங்க அப்ப என்னன்னா எல்லாம் நீங்க ஓவரா பண்ணீங்க. ஆனா இப்ப யாருமே பேச மாட்டீங்க, நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் சைலண்ட் போர்டுக்கு போயிட்டீங்க. அப்ப ஏகப்பட்ட நடிகர்கள் சமூக அக்கறையோட வந்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் இந்த விவகாரத்துல அமர் பிரசாத் அவர்கள் மேல குண்டாஸ் போட போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. இப்ப இந்த வழக்குகளுடைய பின்னணியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே தென்காசியில ஒரு வழக்கு இருக்கு அவர் மேல. அதே மாதிரி சமீபத்தில் இந்த செஸ் ஒலிம்பியாட் நடக்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டின வழக்கும் ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி எல்லா வழக்குகளையும் ஒன்று சேர்த்து நீ வந்து குண்டாஸ் போட போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. நீங்க பேசுறத பார்த்தா தென்காசியில ஒரு கொலை வழக்கு பெண்டிங்ல இருக்கிற மாதிரியும், இங்க செயின் ஸ்நாச்சிங் இருக்கிற மாதிரியும் என்னங்க பேசுறீங்க? ஒரு வழக்காங்க. அந்த எஃப்ஐஆர் பாத்தீங்களா நீங்க? அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு குற்றச்செயல் மாதிரி தெரியுதா? இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த விவகாரத்தை எல்லாம் ஹைலைட் பண்ணி ஒரு வழக்கா கொண்டு வந்து நீ குண்டாஸ் போடுற அளவுக்கு இதை பேச பொருளா மாத்துறாங்க. காரணம் என்னன்னு அதுதாங்க சொல்றேன். இதுதான் திமுகவுடைய தகுடு தத்தம், திமுகவினுடைய அல்ப அரசியல்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த எஃப்ஐஆர் நீங்க பாத்தீங்கன்னாலே இது வந்து பேரண்ட் கேஸ். தலைவர் வீட்டு முன்னாடி அந்த கொடிக்கம்பம் நடுற பிரச்சனை. அதுவே தேவையில்லாம தான் அமரை வந்து உள்ள இழுத்து போடுறாங்க.
ஏன் போடுறாங்க போய் நின்னாரு அப்படிங்கிறனாலயா? ஆமா நின்னாரு, அவ்வளவுதான். அவர் இன்னும் சொல்ல போனா நீங்க வேகமா கூட அவர் பேசல, அந்த ஸ்பாட்ல இருந்தார், அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த எங்களுடைய யாத்திரை இருக்கு இல்லையா, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய யாத்திரையினுடைய இணை பொறுப்பாளராக அமர் இருக்கார். அவரு தான் அந்த யாத்திரையினுடைய வடிவமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்றார். யாத்திரையை முடக்க வேண்டும் என்பதற்காக அமர் தேவையில்லாம இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்படுறார். இல்ல இப்ப அமர் பிரசாத் ரெட்டியை இதுல டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாங்க, யாத்திரையை முடக்கணும். யாத்திரை முடக்கிறது தான் மெயின் டார்கெட். வேற என்ன காரணம்? யாத்திரையுடைய இணை பொறுப்பாளர், அதனால முடக்கணும். இப்ப கேஸ் எவ்வளவு சில்லித்தனமா போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க சொன்ன தென்காசி கேஸ் என்ன தெரியுமா? இவங்க வந்து ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்குறாங்க, அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, ஆனா அங்க கூட்டிட்டாங்க. நாங்க பர்மிஷன் கொடுக்காத இடத்துல கூட்டமாக கூடி நின்ற வழக்கு. இதெல்லாம் ஒரு வழக்காங்க. தமிழ்நாடு அரசியலில் அரசியல் கட்சிகளை எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தாங்க அது. ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்போம், கொடுக்க மாட்டாங்க, தடையை மீறி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஏதோ ஒன்று பண்ணுவோம், அப்புறமா கைது பண்ணுவேன், மண்டபத்தில் வச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிக்காரங்களாக இருந்தால் பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, பிஜேபிக்காரனா தான் தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க. இதெல்லாம் வழக்கம் தானே. இதெல்லாம் ஒரு கேஸ். வாங்கி கொடுக்கலங்கிறது பிரச்சனை அப்படி. ஆமாம், ஏன் வாங்கி கொடுக்குறது அவங்க கடமை இல்லையா? என்னுடைய அடிப்படை உரிமை இல்லையா அது? ஏன் அதில் என்ன பிரச்சனை தான் அது? பிரச்சனையே உங்களுக்கு தெரிலல்ல. உங்களை தண்ணி கொடுக்காம காலேருந்து நைட் வரைக்கும் வச்சா தெரியும். அதே மண்டபத்தில் போன வாரம் ஒருத்தன் கைது ஆகிறான், அவனுக்கு பிரியாணி போடுறாங்க. கடுப்பாகாதா உங்களுக்கு? இப்போ பிரச்சனைன்றீங்க, அடிப்படை உரிமைங்க. இப்போ அடைச்சி வச்சுருக்கீங்க, நான் போய் கடையில் போய் தண்ணி வாங்கி கொடுக்க முடியாது, நீங்களும் தண்ணி கொடுக்க மாட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவான்? அவ்வளோ இருக்கான் பிரச்சனை தான் பிரதர். நீங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அந்த இல்லை, இப்போ இந்த வழக்கை இந்த விவகாரத்தில் இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் திமுக அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதற்கு முக்கிய காரணம் பாஜகவுடைய இந்த செயல்பாடுகள், பாத யாத்திரையை முடக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறீங்க. மத்திய குழு வந்து இதில் ஒரு ஆய்வு நடத்தி, மத்திய பாஜக தலைமையில் ஒரு 4 பேர் உள்ளே வந்து ஆய்வு நடத்தி பண்ணுற அளவுக்கு இது பெரிய இஷ்யூவா என்ன? அதாங்க, உங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா பாதிக்கப்படுறது நாங்கள். 200 பேர் என் சொந்தக்காரன், என் கட்சிக்காரன், என் நண்பன் தான் ஜெயிலில் போயிட்டு வந்து கஷ்டப்பட்டான். 200 பேர் என் நண்பர், என் சொந்தக்காரன் தான் வாழ்க்கை இழந்திருக்கான், என்னுடைய சித்தாந்தத்துக்காரன் தான் கஷ்டப்படுறான். உங்களுக்கு என்ன வெளில இருந்து பார்க்குறோம், உங்களுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அது. இல்லை, இது இந்த வழக்குடைய கேட்குறேன், எந்த ஆட்சியில் மத்திய தமிழகத்தில் வந்து இறங்குற அளவுக்கு இது பெரிய இஷ்யூவான்னு. ஆமாம், பெரிய இஷ்யூ தான். எந்த ஆட்சியில் ஒரு 2.5 வருஷத்தில் ஒரே ஒரு கட்சியில் இருந்து மட்டும் 200 பேர் மேலே கேஸை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணியிருக்காங்க? சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேய் ஆட்சி, இப்படி ஒரு பிசாசுத்தனமான ஆட்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தான்? ஏன் பிரச்சனை இல்லை? சமூக வலைதளங்கள், என்னுடைய அலுவலகம், இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு என்னுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டது சமூக விரோதிகளால். எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய குழு வர அளவுக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்குறீங்க. கவர்னர் மாளிகை ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா, அங்கேயே வந்து குண்டு போடுறான். அதே ஆள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் பிஜேபி அலுவலகத்தில், உங்களுடைய தலைமை அலுவலகத்தில் போட்டாங்களா? அவரை குண்டாஸ் போட்டுருக்கணுமா இல்லையா? குண்டாஸ் ஆக்டுங்கிற இந்த மாதிரியான ரவுடிகளுக்கு தாங்க குண்டாஸ் ஆக்ட். இல்லை, இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பம்ப் போடுறதே வழக்கமாக வச்சிருந்துருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அது நினைக்கிறீங்க நீங்க? இப்போ பெட்ரோல் பம்ப் போறதே வழக்கமா இருக்காரு. 2015 பெட்ரோல் பம்ப் போடுறத வழக்கமா வச்சிருக்கணும், தூக்கி உள்ள போறது தாங்க குண்டர் சட்டம். நீங்க என்ன பண்றீங்க? ட்விட்டு போட்டவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு இதான் குண்டர் சட்டங்கிறீங்க. வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? இதெல்லாம் ஒரு ஆட்சியா? ஒருத்தன் பெட்ரோல் கொண்டு போறான், சரி இப்போ போட்டான்ல, இப்போ கைது பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, ஏன் இன்னும் அந்த கருக்கா வினோத்து மேல குண்டர் சட்டம் போடல? நீங்களே சொல்றீங்க இப்பதான் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் ரிமாண்ட் பண்றீங்க. இல்ல, எவ்வளவு வேகமா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த உடனே பிடிச்சி உடனே அந்த நைட்டே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அந்த வேகம் தாங்க எங்களுக்கு டவுட்டு. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? பிடிச்சவிட விசாரிக்கணும். யார் பாவம் சொல்லி உன்னை போட சொன்னா? ஏன்னா நீ சொல்ற காரணங்கள்லாம் திமுகவுடைய கோஷங்களாகவே இருக்கு. நியாயமா நீங்க என்ன சார், ஏற்கனவே தொடர்ந்து இருங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ல போய் இப்போ அவர் வந்து அந்த பழக்கத்துல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற 2015 ஒரு பாம்பு வந்து பெட்ரோல் பாம்பு வீசிருக்கிறாரு. 2017 தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லயும் வீசிருக்கிறாரு. இப்ப தொடர்ந்து இது மாதிரி ஒரு சம்பவத்துல மது போதையில லைனா வந்தீங்க, அப்படியே ஸ்கிப் ஆகி 2022 இப்ப போன வருஷம் பாஜகவுடைய அலுவலகத்துல அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு கருக்கா வினோத்? சொல்லுங்க. இவ்வளவும் ஞாபகம் இருக்கும், இது மட்டும் மறந்துச்சு இல்ல? இல்ல, என்ன சொல்றாருங்கிறீங்க? நீட்டு விளக்குக்காக போட்டான்னு. அது வந்து இப்போ போட்டதுக்குள்ள சொன்னாரு. சொல்றேன் கேளுங்க. நீட்டு விளக்குக்காக நான் போட்டேன், பிஜேபி அலுவலகத்தில் கமலாலயத்தில் போட்டேன் அப்படின்னு சொல்லி கமலாலயத்தில் போட்டப்போ சொன்னார். இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் வந்து கையெழுத்து போட மாட்டேறாரு, அதுக்காக அவருக்கு நான் வந்து அந்த கவர்னர் இது தாக்குதல் நடத்துறதுக்காக நான் கவர்னர் ஆஃபீஸில் போட்டாங்க. இப்போ இது ரெண்டுமே திமுகவுடைய கோரிக்கை தானே?
நீட்டு விலக்கை பற்றி உதயநிதியும் பேசுகிறாரு, கருகாவினத்தும் பேசுகிறாரு. கவர்னர் கையெழுத்து போடலங்கிறத பற்றி ஸ்டாலினும் பேசுகிறாரு, கருகாவினத்தும் பேசுகிறாரு. இது இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் விசாரிக்கவே இல்லை. நான் ஒரு லைன் பண்ணிடுறேன், நீங்கள் எதையுமே அலோவ் பண்ண மாட்டேறீங்க. ஆதரவு கொடுக்குற விதத்திலே திமுக காரங்களாம் பேசுகிறாங்க. அதாவது கருகா வினோத் அந்த அவனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுகிறாங்க. யார்? திமுக காரங்க எல்லாம். திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து திமுகவுடைய மந்திரியிலேருந்து எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, நான் கலந்துக்கிட்ட டிபேட்லேயே ஒருத்தர் இன்னைக்கு இரவு நடந்ததுல அங்கே பெட்ரோல் கொஞ்சம் சதறி கிடந்ததுங்க அப்படிங்கிறார். அதான் அந்த குற்றத்துடைய தன்மையை குறைச்சி பேசுகிறார். திமுக மந்திரிகள் என்ன சொல்கிறாங்க, கவர்னர் ஆஃபீஸ் உள்ளே அங்கே போட்டாங்க, வாசலில் தாங்க போட்டாங்க. அப்போ என்னன்னா கருகா வினோத்துக்கு தான் இவங்க அட்வொகேட் மாதிரி பேசுகிறாங்க. அந்த கருக்கா வினோத் பண்ண அந்த குற்றச்செயலை குறைக்கிற விதத்துல பேசுறாங்க. ஆளுநர் மாளிகையிலிருந்து முதற்கட்டமாக ஒரு அறிக்கை வருது, ஒரு சமூக விரோதிகளுக்கு சிலர் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது பன்மையா சொல்றாங்க. பல பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி அதில் கோட் பண்றாங்க. ஆனா அவர் வந்தது ஒரு ஆளு தான். அதே வந்து முதல்ல ஆளுநர் மாளிகையை வந்து தவறாக தானே வெளியிட்டுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுதான் அவங்க பர்பஸ், அவங்க கரெக்டாக தான் பண்றாங்க. வந்தது ஒரு ஆளு, அனுப்பிச்சது யாரு? யார் அடிச்சது யாருன்னு கேக்குறீங்க? அனுப்பிச்சது அவனுக்கு அனுப்பி விட்டது யாரு? அனுப்பி விட்டது யாரு? அதுதானே விசாரிக்கணும் காவல்துறை. அப்போ அதுக்கான இது கேட்பாங்கல்ல சார். இப்போ அடுத்த கட்டமா கோர்ட்ல வந்து இப்போ அதான் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா? ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விசாரணைக்கான விஷயத்தை வந்து விசாரணைக்கு இனிமே நீதிமன்றத்தில் போய் நீங்க பெட்டிஷன் போட்டு நீதிமன்றம் அனுமதிச்சாதான் விசாரணைக்கு எடுக்க முடியும். நீங்க மர்மமான முறையில டக்குன்னு பண்றீங்க. இவர் மேல இன்னும் குண்டாஸ் போடல, ஏற்கனவே பண்ணப்போ குண்டாஸ் போடல. அப்ப என்ன உங்களுக்கு உங்களோட நோக்கம் என்ன? இப்போ இவர் யாருக்காக வேலை செய்கிறாரு? இவன் இந்த ரவுடி வந்து சொல்கிற எல்லா கருத்துமே திமுகவோட கருத்தாக இருக்கு. அப்போ யார் மேலே சந்தேகப்பட முடியும்? அப்போ கருக்காவினத்தை வந்து திமுக காரங்கிறீங்களா? இப்படி இல்லைன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா திமுகவுடைய கொள்கையும் கருக்காவினத்துடைய கொள்கையும் ஒன்று. திமுக என்ன கேட்குதோ, உதயநிதி என்ன கேட்குறாரோ அதான் கருகாவினத்தையும் கேட்குறான். திமுக ஏற்படுத்திய பிரச்சாரத்தின் வாயிலாக ஒரு மனநிலையில சரி ஓகே கேட்குற கோரிக்கை வந்து சரிதான் அப்படின்ற மனநிலையில கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? சூப்பர் வண்டிங்க லைன்ல. அப்போ எவனோ பண்ண சொல்லிருக்கலாம் இல்லையா? விசாரிக்கணும் இல்லையா? இவரா சுயமா சொல்றேன், பிரச்சாரத்தின் வாயிலாக சுயமா அவர் பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்களும் இப்ப கருகாவினத்துக்கு ஏங்க என்ன சொந்தக்காரர் உங்களுக்கு? இல்ல சார், நீங்க திமுக காரரும் எப்படி எல்லாரும் அவங்க ஒரு ரவுடி பயலுக்கு ஆதரவா பேசுறீங்க, நியாயத்தை பேச மாட்டீங்க. இல்ல இதுல வந்து திமுகவை கோட் பண்ணி இழுத்துட்டு நான் என்ன சொல்றேன், இழுத்துட்டு வரேன். திமுக இழுத்துட்டு வரேன். அவர் நீட் தேர்வு காரணம் இல்லாம சொல்லியிருந்தா நீங்க என்ன காரணம் சொல்லிருப்பீங்க? ஓகே, திமுக அரசு வந்து நேர்மையா செயல்பட்டுருச்சு. நீங்க பேசுறது எவ்வளவு அறிவு கோவாம இருக்கு. அவர் இழுக்கல அப்படின்ற கேள்வி எப்படிங்க வரும்? அவன் இழுக்கிறானுங்க. விசாரணையில காவல்துறை சொன்னதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத கேள்வி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. இல்ல சார், இருங்க இந்த விசாரணை நடத்துறதுல அவங்க தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்னதுனால தானே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி சொல்லலன்னு தெரிஞ்சு. இந்த மாதிரியான ஒரு பேச்சை தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு அக்யூஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் நான் பேசுறேன். அததான் சார் அவர் இருங்க சார். ஒருவேளை அந்த அக்யூஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்ற கேள்வி ஒரு அறிவுபூர்வமான கேள்வியா? கேட்டுனே இருக்கலாம். நீங்க 1000 விஷயத்துக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்கிறதுனால தானே நீங்க திமுக கோட் பண்ணி பேசுறீங்க. அப்படி இல்ல அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். ஏங்க நீங்க என்னங்க பேசுறீங்க? இதனாலதாங்க இந்த காரணத்தினால தாங்க இந்த முடிவுக்கு நான் வரேங்கிறேன். அப்புறம் சும்மா என்ன பேசுவீங்க? நான் திமுக காரனா? நான் பைத்தியகாரத்தனமா பேசுறதுக்கு இந்த காரணத்திற்காக இந்த முடிவுக்கு நான் வரேங்கிறேன். இந்த காரணம் இல்லை என்றால் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இது என்ன கேள்வி? இது எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க? நீட் தேர்வுக்கு எதிராக பேசினால தானே இப்ப ஸ்டேட்மெண்ட் காவல்துறை தரப்புல சொன்னதுனால தான் உங்களுக்கு வெளியில தெரியுது. இப்போ அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு காரணத்தை வச்சு திமுக தான் காரணம்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்னு கேட்குறேன். இந்த காரணத்தை வைத்து தான் திமுகவா இருக்கக்கூடும் நான் சொல்றேன். அப்புறம் இதை வச்சு எப்படி சொல்லுங்க இப்போ எப்படி சொல்லணும் அப்படித்தான் சொல்றேன். உங்களால ஏத்துக்க முடியலன்னா வீட்டுக்கு போய் தனியா ஃபீல் பண்ணுங்க. இல்ல நீட் தேர்வுக்கு எதிராக இப்ப கையெழுத்து இயக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி இப்ப நடத்திட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். ஸ்கூல் பசங்க போய் டைவர்ட் பண்றதுக்காக பண்றீங்களா? ஸ்கூல் பசங்க யார் பண்றீங்களா? இல்ல அதுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்களா? எந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறீங்க? கருகாவினோத் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக பண்ணது, கருகாவினோத் வந்து ரவுடிசம் பண்ணது அப்படின்ற மாதிரி நீங்களே கோட் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு இப்ப பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு பேர் ரவுடிசம் கிடையாது. அப்ப இல்ல திமுக ரவுடிசம் பண்ணது நீங்க டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. டைரக்டா தாங்க சொல்றேன். உங்களால அதை ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல, தனியா போய் ஃபீல் பண்ணுங்க. என்ன சொல்லக்கூடாதுலாம் சொல்லாதீங்க. காரண காரியத்தோட எடுத்து நான் வச்சு பேசிட்டு இருக்கேன் சொல்ற மாதிரி இருக்கு. டைரக்டா சொல்றேன் அப்புறம் என்ன உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு? ஏங்க இவரு கையெழுத்து வாங்குறாரு, ஒரு ரவுடி வந்து பெட்ரோல் கொண்டு போடுறாரு. கருத்து ஒன்று, கொள்கை ஒன்று. அதுக்கேற்ற மாதிரி திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே கருகாவினத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அந்த குற்றச்செயலை நீர்த்து போகிற விதத்தில்
உள்ள போடலீங்க, வாசல்ல தாங்க போட்டாங்க. எதுக்கு நீ அவனுக்கே நீ அட்வொகேட் பண்ற? கருக்காவினத்துக்கு ஆதரவா நீ ஏன் பேசுற? ஒரு திமுக அமைச்சர் நீ ஏன் பேசுற? திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் நீ ஏன் பேசுற? அப்ப என்ன தொடர்பு? இல்ல இத வச்சு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நேரடியா கேக்குறேன், இன்னொரு பக்கம் நேரடியா கேக்குறேன், இது என்ன பண்றீங்களா? நேரடியா சொல்றாங்க. இல்ல சார், இப்ப இதுல நீங்க ஒரு உள்ளம் கொத்தர இதை வச்சு இப்ப தவறான முறையில பிரச்சாரம் பண்றீங்க. என்ஐஏ வந்து கூப்பிடுறீங்க, என்ஐஏ கூப்பிடுற அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்க பெருசா பூதாரமா இன்டென்ஷனோட பண்றீங்கன்னு தானே அவங்க பாக்குறாங்க. பெட்ரோல் குண்டு போட்டவனை வந்து என்ஐஏ விசாரிக்க கூடாது. அப்ப யார விசாரிக்கணும்? ரோட்ல கொசு ஊத்தி விக்கிறவங்களா, கீரை விக்கிறவங்கள விசாரிக்கணுமா? இல்ல சார், இப்ப எண்ணெய் என்னன்னா தெரியுமாங்க? எண்ணெய் ஆக்ட் என்னங்க சொல்லுது? வெடிகுண்டு போட்டா எண்ணெய் வராதாங்க? வருமா வராதா? என்ன பேசுறீங்க? அந்த காரணத்தோட முகாந்திரம் ஒண்ணு இருக்கு. அப்ப பாருங்க, எண்ணெய் வருது, நீ ஏன் பயப்படுற? கேள்வி இருக்குல்ல. நீயும் கேஸ் அவசர அவசரமா அக்யூஸ்ட விசாரிக்காம டக்குன்னு ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. எண்ணெய் வந்ததுன்னா பதற. அப்ப யார் காரணம் என்ன? அப்ப அந்த அக்யூஸ்ட பிடிச்சி விசாரிச்சாதான் மேட்டர் தெரியும். நீங்க விசாரிக்கவும் மாட்டீங்க, அந்த அக்யூஸ்டுக்கும் குண்டாசும் போட மாட்டீங்க, கொஞ்சிறீங்க. அப்புறம் என்ன காரணம்? கண்டினியூஸா பெட்ரோல் குண்டு போடுறான்னு தெரியுது. ஜெயில விட்டு வெளில வந்தா பெட்ரோல் குண்டு, ஜெயில விட்டு என்ன ஏன் வெளில விடுற? குண்டாஸ்ல போடு. ஏன் போட மாட்டேற? ஏன் இப்ப திமுக குண்டாஸ்ல போட்டிருக்கணுமே, ஏன் போடல? அது மட்டும் அல்லாமல் இவருக்கு ஆதரவான வாதங்களை திமுக தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறது. அப்ப சந்தேகம் வரதானே செய்யும். அந்த சந்தேகத்தை கூட சொல்லக்கூடாதா? இல்ல, சந்தேகம் வர்றதுல தவறு கிடையாது. ஆனா அது 19 ஒரு பிளண்டரான முறையில நம்ம எடுத்தவனே அந்த திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போறது சரியா? எப்படிங்க எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க நீங்க? இல்ல அவங்க இல்ல இருங்க போகாதீங்க, நிறுத்துங்க, அப்படியே நிப்பாட்டுங்க, நான் வச்சிடுறேன். சரி, ஓகே, நான் அனுமதிக்க, என் கருத்தை அப்படியே வைக்கிறேன், என் கருத்தை அப்படியே வைக்கிறேன். இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பாருங்க எவ்வளவு ஃபேக்ட் சொன்னேன், எவ்வளவு ரீசனிங் சொன்னேன். திமுகவுடைய வாதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்றேன். நீங்க அப்படியே ஒரு வார்த்தை சொல்றீங்க பாருங்க, பொத்தாம் பொதுவான்னு. நான் பொத்தாம் பொதுவாவா சொன்னேன்? பாக்குற மக்களுக்கு தெரியும் நான் என்ன எவ்வளவு ஆர்கியூமெண்ட் வச்சேன்னு தெரியும். அப்படியே பொத்தாம் பொதுவா நீங்க எப்படி பேசுறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தை வருது? நான் சொல்ற ஃபேக்டுக்குள்ள வாங்க. நான் சொன்ன ஃபேக்ட், நான் சொன்ன ரீசனிங்கு, நான் சொன்ன ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள வாங்க. சார் நீங்க வச்ச ஆர்கியூமெண்ட் தப்பு சார்ன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இவ்வளோ லென்த்தா நான் மூச்சு முட்டை நான் பேசுவேன்னா நீங்கள் பொத்தாம் பொதுவா அப்படின்ட்டு போயிடுவீங்களா? இது என்ன பழக்கம்? இது எப்படி? இது என்ன? இப்போ முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்கீங்க ஊடகங்கள். என்ன காரணம்? இல்ல சார், எங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க? இல்ல, நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க அப்படிங்கிறப்போ அதுல ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில நீங்க ஒரு சந்தேகத்தை சொல்றீங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் சந்தேகத்தை சொல்றீங்க. இப்போ இதை வந்து ஒரு அரசியலுக்காக இவங்க வந்து திமுக தான் இதுக்கு இந்த ஒரு நீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க வந்து கோட் பண்ணி அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகன்ற ஒரு விஷயத்தை நீங்க ஹைலைட் பண்றீங்கல்ல. அது இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க பெரிதளவு படுத்துவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன் நீங்க என்னங்க பேசுறீங்க? நான் தான் சொல்றேனேங்க, முடிவை எடுத்து விட்டு காரணத்தை நான் சொல்லலை. இந்த காரணத்திற்காக இந்த முடிவு எடுக்கிறேன். திமுகவை குற்றம் சொல்லணுன்ற முடிவை எடுத்துக்கிட்டு காரணத்தை தேடலை. காரணங்கள் திமுகவை கை காட்டுகிற காரணத்தினால் திமுகவை குற்றம் சொல்றேன். புரியுதா? மறுபடியும் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்குன்னு நம்புறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.